வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் கழித்தல் கணக்கு பார்க்கலாம். போன வகுப்பில் கூட்டல் கணக்கு பார்த்தோம். 3ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் வர்ற பகுதி இது. நினைவு கூர்தல், இதில் நம்ம 2ஆம் வகுப்பில் படித்ததெல்லாம் நம்ம ஈரிலக்க எண்கள் அப்படிங்கிறதுல நினைவு கூர்றோம். 45 கழித்தல் 35, 45ல் 35 போயிடுச்சுன்னா 10, 5ல் 5 போச்சுன்னா 0, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அடுத்து 87 கழித்தல் 69, இதில் பாருங்கள் 7 ஒன்றுகள், அடுத்து 9 ஒன்றுகள் இருக்குது. 7 ஒன்றுகளில் 9 ஒன்றுகள் போகாது. அதனால் அடுத்து இருக்கிற 10ல் ஒரு 10 வாங்கினோம்னா அது 10 ஒன்றுகள் ஆகிறது. 10 ஒன்றுகளும் ஒரு 7ம் சேர்த்தும் போது 17 ஒன்றுகள். 17 ஒன்றுகளில் 9 ஒன்றுகள் போயிடுச்சுன்னா 8. அடுத்து 7 10களில் 6 10கள் போச்சுன்னா 1, மொத்தம் 18. 49 கழித்தல் 38, இதில் 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 11. 99 கழித்தல் 55, இது விடை 44. அடுத்து பாருங்கள் 63 கழித்தல் 17, 46. இதெல்லாம் நீங்கள் 2ஆம் வகுப்புலேயே படித்ததுனால அடுத்து நம்ம 3 இலக்க எண்களை விரிவாக பார்க்கலாம். 70 கழித்தல் 9, இல்லை 10ல் 9 0த்தில் 9 போகாது. அதனால் இனமாற்றம் 7 10களிலிருந்து ஒரு 10 வாங்கும்போது 10 ஒன்றுகள் ஆகிறது. 10 ஒன்றுகளில் 9 ஒன்றுகளை கழிச்சிட்டோம்னா 1, 6 10களை அப்படியே போட்டுரும், 61. சரி, இது நம்ம ஈரிலக்க எண்களில் நினைவு கூர்தல் பார்த்தோம். அடுத்தது 3 இலக்க எண்களில் கழித்தல் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு, இனமாற்றமின்றி கழித்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 845 இருந்து 344 கழிக்க. இதில் பாருங்கள், நூறுகள் 10கள் 1கள் இதெல்லாம் அந்தந்த நேர் கரெக்டாக நம்ம எழுதிடணும். அந்தந்த இலக்கங்களை அந்தந்த இலக்கங்களுக்கு நேர் எழுதணும். எப்பவுமே கழித்தல் அப்படின்னாவே மேலே பெரிய எண்ணில் இருந்து தான் சிறிய எண்ணை நம்ம கழிக்க முடியும். அந்த இதை உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி 1கள் 10கள் 100கள் அப்படிங்கும் போது 10கள் பெருசாக இருந்து 1கள் சின்னதாக இருந்தது அப்படிங்கிறதுல மேலே பெரிய நம்பரில் இருந்ததா கீழே சிறிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஆணிமணி சட்டம் பாருங்கள், மொத்தமாக போட்டாங்க. ஆணிமணி சட்டத்தில் பாசிகள் 5 ஒன்றுகள் போட்டாங்க, 4 10கள் 8 100கள் பாசிகள் இதில் நிரப்பியிருக்காங்க. நம்ம இதில் 344 நீக்கணும். 5ல் 4 நீக்கிட்டோம்னா 1. அதே போல் 4 10கள் இருக்குது. 4 10களில் 4 10களை நீக்கணும். நீக்கிட்டோம்னா 0, ஒன்றுமில்லை. அதனால் இந்த பாசி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அடுத்தது 8 10களுக்கு 8 பாசி இருக்குது. நம்ம நீக்க வேண்டியது 3 10களை நீக்கணும். நீக்கிட்டோம்னா 5 பாசிகள் இருக்குது. அப்போ 845லிருந்து 344 கழிக்க வித்தியாசம் என்ன வருது? 501. என்ன வருது? 501. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, கூட்டல், இரு எண்களை சேர்க்க கிடைப்பது கூடுதல் கூட்டல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இரு எண்களை கழித்தால் கிடைக்கும் விடைக்கு வேறுபாடு அல்லது வித்தியாசம் என்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், 735லிருந்து 213 நம்ம கழிக்கணும். முதல்ல ஒன்றுகளை கழிக்கணும். 5 ஒன்றுகளில் இருந்து 3 ஒன்றுகளை கழித்தோம்னா 2. அடுத்து 3 10களில் இருந்து ஒரு 10 கழிச்சோம்னா 2. அடுத்து 100களை கழிக்கணும். 7 100ல் இருந்து 2 100களை கழித்தோம்னா விடை என்ன? 5. அப்போ 735லிருந்து 213 கழிக்க நமக்கு வித்தியாசம் எவ்வளவு? 522. அடுத்து பாருங்கள்,
இதை வந்து கீழ்கண்ட எண்களை கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கழித்து விடை சொல்லிடுறேன், நீங்கள் அதை கழித்து போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். 544 23 கழித்தல் 23 கழித்தோம்னா 521. 765 401 கழிக்க 364 விடை கிடைக்கும். 845 234 கழிக்க 611. இதில் நீங்கள் புக்கில் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 3 இலக்க எண்களை கழித்தல். அது வந்து என்ன, இனமாற்றத்துடன். முதல்ல நம்ம இனமாற்றம் இல்லாமல் பண்ணணும், இப்போ இனமாற்றத்துடன். 264 138 கழிக்க பாருங்கள், இதில் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து ஒன்றுகளை கழிக்க, படி 1 வந்து ஒன்றுகளை கழிக்க. 4 ஒன்றுகள் கீழே 8 ஒன்றுகள் இருக்குது. 4 ஒன்றுகள்லேருந்து 8 ஒன்றுகள் கழிக்க முடியாது நம்ம, அதனால் 10க்கள்லேருந்து இனமாற்றம் செய்கிறோம். 6 10க்கள்லேருந்து ஒரு 10 வாங்கினோம்னா 10 ஒன்றுகள் கிடைக்கும். 10 ஒன்றுகள் கூட்டல் 4 ஒன்றுகள் 14 ஒன்றுகள். அப்போ 14 ஒன்றுகள்லேருந்து 8 கழிக்க நமக்கு கிடைப்பது என்ன, 6. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து 5 10க்கள் இருக்குது. அடுத்து 3 10க்களை கழிக்க 3லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா 2 10க்கள் கிடைக்கும். அடுத்து 100களை கழிக்க வேண்டும். 100களை கழிக்கிறதுக்கு 2 100 இருக்குது, அதில் ஒரு 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு 100. அப்போ 264 138 கழிக்க நமக்கு வித்தியாசம் வந்து என்ன, 126. அடுத்து பாருங்கள், முயற்சி செய்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 540 கழித்தல் 353. 0 மேலே வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ 0லேருந்து 3 நம்ம கழிக்க முடியுமா, முடியாது. பக்கத்தில் என்ன இருக்குது, 4 10க்கள் இருக்குது. 4 10க்கள்லேருந்து ஒரு 10 வாங்கும்போது இந்த பக்கம் போது 10 ஒன்றுகள் ஆயிடுது. அப்போ அந்த 10 ஒன்றுகள்லேருந்து 3 கழித்தோம்னா 7. இப்போ இங்கே எத்தனை 10க்கள் இருக்குது, 3 10க்கள் தான் இருக்குது. இந்த 3 10க்கள்லேருந்து நமக்கு 5 10க்களை கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் 100 5 100கள் இருக்குது. அதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 100 வாங்கினோம்னா இந்த பக்கம் 10 10க்கள் ஆயிடுது. அப்போ 10 10க்களும் 3 10க்களும் சேர்த்துனா 13 10க்கள். 13 10க்கள்லேருந்து 5 10க்களை கழித்தால் 8 10க்கள். அடுத்து 100களை கழிக்க 4 100களிலிருந்து 3 100ஐ கழித்தால் ஒரு 100. இப்போ விடை வந்து 187. அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்கள். 5 ஒன்றுகள்லேருந்து 8 ஒன்றுகளை கழிக்க முடியாது. அடுத்து இனமாற்றம், அப்போ 15 ஒன்றுகள் ஆகுது. 15 ஒன்றுகள்லேருந்து 8 ஒன்றுகளை கழித்தால் 7 ஒன்றுகள். அடுத்து இங்கே வந்து 5 ஒன்றுகள்லேருந்து 3 ஒன்றுகளை கழித்தோம்னா நமக்கு 5 10க்கள்லேருந்து 3 10க்களை கழித்தால் 2 10க்கள் கிடைக்கிறது. 7 100லேருந்து 4 100ஐ கழித்தால் நமக்கு 3 100 கிடைக்கிறது. விடை 327. அடுத்து பாருங்கள், 5 ஒன்றுகள்லேருந்து 6 ஒன்றுகளை கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் பார்க்குறோம், அங்கேயும் 0 இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து 100வது பிளேஸ்க்கு போயிடுறோம். 100வது பிளேஸில் 8 இருக்குது, 8 100 இருக்குது. 8 100 இந்த பக்கம் வரும்போது 10 10க்கள் ஆயிடுது. அப்போ அந்த 10 10க்களில் இருந்து தான் நம்ம ஒரு 10 வாங்குகிறோம். அப்போ இங்கே 15 ஒன்றுகள் ஆகிறது. இங்கே வந்து அந்த பக்கம் ஒரு 10 கொடுத்ததுனால மேலே என்ன ஆயிடுது, 9 10க்கள் ஆயிடுது. இங்கே ஒரு 100 கொடுத்ததுனால 7 ஆயிடுது. இப்போ ஈஸியாக கழிச்சிடலாமா. 15 ஒன்றுகள்லேருந்து 6 ஒன்றுகளை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 9 ஒன்றுகள் கிடைக்கும். 9 10க்கள்லேருந்து 4 10க்களை கழித்தால் 5 10க்கள் கிடைக்கும். 7 100லிருந்து 2 100களை கழிக்க நமக்கு 5 100 கிடைக்கும். மொத்தம் 559 இதனுடைய விடை. சரிங்களா. இது மாதிரி கணக்குகள்லாம் நீங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ.